வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ரிஸ்க் எடுக்க போகிறேன். நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தானே இல்லை? ஒரு குட்டி ரிஸ்க் எடுத்து நானும் ஐராவும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கிளம்பி போக போகிறோம். பமியை இங்கே தனியாக விட்டுட்டு, தனியாக மீன்ஸ் நானும் ஐரா மட்டும்தான் இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்துட்டு பமியோட தம்பி இருப்போம். அதுக்கப்புறமா இங்கே இருக்க சுற்றியும் ஊர் ஃபுல்லாக இருக்குது. பில்டிங்கில் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண அக்கா வந்துட்டு கூட இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல பேர்த்த விட்டுட்டு நானும் ஐராவும் கனத்த மனதோட இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு ஒரு சேவை மட்டும் செஞ்சுட்டு போகலான் இருக்கேன் நான். ஒரு சேவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐரா தேவையே இல்லை. ஏன் தேவையில்லாத ஒரு ஆணியை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா, இங்கே விட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் கழிச்சு தான் 10-15 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டேட் இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. 19ஆம் தேதிக்கு அப்புறமா அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே விட்டுட்டு போனால் பமி வந்துட்டு நான் ஊரில் இருக்கிறப்பவே இங்கே அட்மிட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபி ப்ரெஷர்லாம் ஐரா ஏற்றி விட்டுருவா. அதனால் நானே கூப்பிட்டு போகிறேன், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நானே கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பமிக்கு வந்துட்டு நம்ம ஹேருக்கு ட்ரையர் அடித்து கொடுத்துட்டு போவோம். பமிக்கும் ஒரே சங்கடம் என்ன அப்படின்னா, பமியை வந்துட்டு நான் இப்போ தலைன்னு கூப்பிட்றது இல்லையாமா, அதெல்லாம் பமிக்கு ஒரு சங்கடம். அதனால தலைக்கு ஹேர் ட்ரையர் அடிச்சு விட்டுட்டு போகிறோம். தலையோட தலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா காக்கா ஏதோ ஆகி போயிருச்சுன்னு நினைக்காதீங்க, அவள் பவுடர் அடிச்சு வச்சிருக்கேன். நான் ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிறப்போ இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுகர் எடுத்துகிட்டு போகிறோம். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேகுக்குள்ளே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பூண்டு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்தா மட்டும் போதும், டாய்லெட்குள்ளே இருந்து விதவிதமாக ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஸ்காவோட ஸ்மெல் வந்துட்டுருக்கு டாய்லெட்குள்ளே இருந்து. அது எப்படி வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட கிச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே டாய்லெட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. இது கிச்சனு, அது எங்களோட டாய்லெட். அதே மாதிரி தான் எல்லா ஃப்ளோருக்கும் இருக்குது. அப்போ கீழே என்ன சமைச்சாலும் இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், விண்டோவை. அப்போ டாய்லெட்குள்ளே எல்லாத்தோட வீட்லேயுமே ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கமன்ட்டு கேரளா நெய் சோரோட ஸ்மெல்லு. அப்போ ஏறுறா சுகரு, வா 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 வா. ஏய், யூட்டன் போடக்கூடாது, இதுக்குள்ளே ஓடு. இதோ நம்ம சுகரை உள்ளே ஏற்றியாச்சு. அப்போ கிளம்பலாமா? பமிக்கு தொல்லை இருக்கிற 2 பேர்த்த நான் தூக்கிட்டு போகிறேன். போகலாம். என்ன பண்ணுற? நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டை போட்டு ஐரா ட்ரௌசருக்குள்ளே ஏறி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குல்ல? பாவம் ரொம்ப நாரும் உட்காருது. ரொம்ப நாரும் உட்காருல. சரி வா. சரி, சுகர் பாக் தூக்கிட்டு போலாம். சுகர் பாக் தூக்கிட்டு போலாம். ஓகே போமா. ஐயோ வா போலாம். நீ போலியா? சுகரோட கூண்டு சரி இரு, நான் அதுவே சுகர் கூண்டும் என் லக்கேஜ் வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமா ஐரோட செருப்பு எடுத்துக்கிறேன். கழட்டு சுகரை கழட்டி என்கிட்ட கொடு. கொண்டு போய் காரில் வச்சுட்டு வரேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஹோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். வந்துருச்சு. அப்போ கிளம்பலாமா? ஐராவையும் ஐராவோட சுகரையும் நம்ம பின்னாடி உட்கார வச்சாச்சு. ஓ, நல்ல குட்டி தான். போ. ஏன் அப்படின்னா சுகரை தான் ஓட்டை போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியணும். சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு இந்த பேக் அவன் ஓட்ட போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த குட்டி கேர்ள்மா இல்ல, பாய்மா. அது கேர்ள். சரி ஓகே போமா. வந்து ஒண்ணு கேர்ள் தான். ஓமா. ஓ டீ குடிக்கிறதுக்கு இறங்கியிருக்கேன். ஐரா வந்துட்டு சரியான தூக்கம்.
தெரியுதா? பயங்கர தூக்கம். சுகர் எங்கே வச்சான்னு தெரியல. சுகர் ஏதோ கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கேன். ஐரா இத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்தா. இப்போ தான் ஐரா குட்டி எந்திரிச்சிருக்கா. அட்டே என்ன எரியுது? 3 மணி நேரம் தூங்கினா அப்படிதான் எரியும். எங்கே போகலாமா? இந்த சுகரை போட்டு குளுக்காத, ஆட்டாத. எந்திரிச்சிட்டியா? அவங்க உட்கார, அப்பா போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே. ஸோ நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். தோ நம்மளோட ஆரஞ்சு. தோ ஆரஞ்சோட ஃப்ரெண்டு தவளமணியே. நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி விட்டுறாது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா. இங்க இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க, இறங்க. என்னது? நம்ம வீடு அப்படிதான் இருக்கும். வா உள்ள போலாம். அங்கெல்லாம் போக வேண்டாம். உள்ளெல்லாம் பாத்தியா சூப்பரா வளர்ந்துருச்சு. நல்ல மழை வந்திருக்கு. அங்கெல்லாம் இறங்க வேண்டாம். வா இப்படி வா. நல்ல மழை வந்திருக்கு. இங்கே புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்குது. அங்கே போகலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. இறங்க போக வேண்டாம். இங்கே வா ஐரா, வா. என்ன இருக்குன்னே தெரியாது. அதுலலாம் பூரா பாம்பு தான் இருக்க போகுது. வா வா, இங்கே வா வா. ஐரா தயவு செஞ்சு எடுத்துத்தான்னு சொல்லி கேட்காத. நீ செருப்பும் போடாம இந்த மண்ணில் இறங்க வேண்டாம். சரியா? அந்த கல் மேலேயும் நில்லு. ஓகேவா? கல் மேலேயும் நில்லு. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். ஏ குட்டிங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்கடோய். அப்பா ஆ பாப்பா அதெல்லாம் கையில வரணும் சொல்லுடா ப்ளீஸ் பா. ஜிஞ்சர் இப்போ வேண்டாம் ஆயிரமா. காலையில் பார்க்கலாம். அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நீ தூங்கிட்டு வந்த, நான் ஓட்டிட்டு வந்தேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வா. ஸோ நம்ம வீடு தான். உள்ளே வந்தோடனே அப்படி ஒரு நிம்மதி. அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படிதான்? நீ வேணா உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா தவளைகள். அதுதான் ஐராக் நைட்டு சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கோம் நாங்கள். இந்த நாங்கன்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். டான் 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 டான். யார் எல்லாம் வேணும் உனக்கு? அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்களா? ஓகே, எல்லாம் லைட் போட்டாச்சு. அப்படியே இப்படி திரும்பணும்னா சர்ப்ரைஸ். அக்காவுக்கு வந்துட்டு 15 நாளில் வந்துட்டு டெலிவரி. 15 நாளில் கன்ஃபார்மாக வந்துட்டு டெலிவரி ஆயிரும். அந்த 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி, இன்றைக்கி ஆக்சுவலி நான் விட்டுட்டு வரலாம் தான் ஐடியா. கெஞ்சி கூத்தாடி கார் வரைக்கும் கீழே வந்து நான் வருவேன், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நம்ம பேசாமல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி சொன்னது. அப்போ நான் சொன்னேன், பவி அந்த மாதிரிலாம் போய் சொல்ல வேண்டாம், நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம், பவி வரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சுடா. நான் என்ன பண்றது? அப்ப தனியா உட்கார்ந்தாங்க. அதான் உனக்கு தான் ஆளெல்லாம் செட் பண்ணி ஆள் இருந்தாலும் நீங்க 2 பேர் இல்லைன்னா நான் எப்படி உட்கார்றது? அதனால சரி வந்துட்டோம். இங்க வந்தோன்னா அப்படியே ஐயோ பயங்கரமா ரிலாக்ஸ் ஆயிடுச்சுடா. எவ்வளவு நாள் கழிச்சு வர? 20 நாள் தானே கழிச்சு வர. அந்த ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி இருக்கு. ஒரு 5 நாள் கழிச்சு போலாமா? ஏன் இங்கேயே குட்டி போட்டுடலாமா அந்த பாத் டப்ல? என்னது வாட்டர் பர்த்? வாட்டர் பர்த்து. இவதான் வந்துட்டு என்னை பார்த்து துடிக்கிறா. உள்ளார நல்ல ஏதோ ஸ்மெல் இருக்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ஏர் பியூரிஃபையர் போட்டு விட்டாச்சு. இதைத்தான் மெயினாக நம்ம தூக்கிட்டு போகணும் இப்போ இருக்கிற ஃப்ளாட்டுக்கு. ஏன்னா எங்கேருந்து தான் அவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு சொல்லி தெரியல. அவ்வளோ டஸ்ட்டு அந்த வீடு ஃபுல்லாக.
வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹாலில் மட்டும்தான் ஸ்மெல் இருக்குது இப்போ இல்லையா? இங்கெல்லாம் ஸ்மெல் இல்லை, இங்கெல்லாம் ஸ்மெல் இல்லை. அண்டு நம்மளோட கிச்சனமூர்த்தியோட கிச்சன்ரா, கிச்சனமூர்த்தி கிச்சனமூர்த்தி. மறந்துட்டல நீ? சரி மறந்துட்ட. கிச்சன் நல்லா பார்த்துக்கோ. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. இன்னும் 2 மாசம். இன்னும் எல்லாம் ரிஸ்க் எடுத்தெல்லாம் வர முடியாது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து, நம்ம ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரிஸ்க்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பம்மியோட இந்த ஃபைலு மொத்தமாக போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு ஃபைலோடு தான் இப்போ கிளம்பி வந்திருக்கோம். இன்கேஸ் ஏதாவது பெயின் வந்துச்சு அப்படின்னா, இங்கே கோயம்புத்தூர்லேயே காட்டணும் அப்படின்னா நம்ம அங்கே போக வேண்டாம்ல, இங்கேயே இருந்துக்கலாம்ல. எப்படி பெயின் வந்துச்சு அப்படி, பெயின் வரல அப்படின்னா அங்கே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம்ல. அந்த மாதிரி நம்ம ஊட்டான்ட்ட நம்ம வந்துட்டோம். இந்த ரூம் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், நமது பெட்ரூம். இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன். 20 நாள் ஆச்சுல தூங்கி நீ? வீடு நம்ம இருந்தாலும் நிறைய பள்ளியெல்லாம் அப்படி வச்சுருந்தா பெட்ல. ஓகே, அப்போ உன் மேலே தான் போட்டான். மேலே இருக்கானுங்க எங்கேயோ போ கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னாடியே சுத்திட்டு இருக்கா. டால்ஃபின் வந்துருச்சுடா. இதை எடுத்துட்டு போலாமா கோழிக்கோடு? பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளோ பார்த்தாலாமா? ஆமா. ஆரஞ்சு என்னடி ஆரஞ்சு? அங்க பாரு எவ்வளோ பள்ளி அப்படின்னு. நாம் உள்ளே வந்த சந்தோஷத்தில் நம்மளோட சுகரை மறந்துட்டு வந்துட்டோம். இங்கே சாவி, சுகர் இன்னும் காலுக்குள்ளே தான் இருக்கான். சுகர் வந்துட்டு ஓட்டைக்கிட்டே போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான். கார் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். போய் சுகர் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம வீடு தான், நம்ம வீட்டு கிளைமேட் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சொர்க்கத்தில் இருந்திருக்கோம் நம்ம. ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே வாழ்கிறப்போ தான் தெரியுது அதோட அருமை என்னங்கிறது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பழகிட்டோம்ல, அதனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த டோர் திறக்கிற சவுண்டுக்கு அவன் குட்டி எடுத்துட்டு வந்துடும். ஆமாம், ஒவ்வொருக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் திறக்கிறப்போவும் அந்த ஆரஞ்சு அங்கே மாறனோட கூண்டில் குட்டி போட்டிருக்குல்ல, அந்த குட்டியை தூக்கிட்டு உள்ளே வந்துடுது. நம்பிக்கையான ஆள் நான் தானே, அதனால் வந்துட்டு நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்குது. ஆனால் உள்ளே வைக்க விட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இருந்தா கூட வச்சிருக்கலாம், நம்ம இல்லை நான் அடிச்சிருவானுங்க. குட்டி இருக்கிறப்ப ஆரஞ்சுனாலே வெளியே போக முடியாது. மம்மிக்கு வந்துட்டு தமிழ்நாடு பிரியாணி வேணுமாமா. அப்போது நாங்கள் எப்போவுமே பிரியாணி சாப்பிட்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா வரோம், இங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஏற்றுறோம், திருப்பியும் ஜெயிலுக்கு போகிறோம். அம்மி ஸ்டூல் வச்சு தரணுமா? ஸோ பிரியாணி வந்துட்டு போய் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணோம். அப்போ பம்மியும் சொன்னா போய் உட்காந்து சாப்பிட வேண்டாம், வீட்டில் நின்றுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லிட்டேன், பிரியாணி வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டில் போய் பம்மி நின்றுட்டே சாப்பிட போகிறோம். என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு, பம்மிக்கு ரிஸ்க்கா இல்லையான்னு தெரியல, இது என்னோட பயங்கரமான ஒரு ரிஸ்க். இது இவளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தது. இடையில எங்கேயாவது பெயின் வந்துச்சு அப்படின்னா என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். 170 கிலோமீட்ரு 4 மணி நேரம் ஆகும் சாலிடாக நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு ஊருக்கு. இப்பயும் இன்னொரு 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் இங்கே மெயினாக என்ன வேலைக்காக வந்தோனோ அந்த வேலை ஒன்று மிச்சம் இருக்குது, அந்த வேலையை முடிக்கணும். கிளம்புறோம். ஓகே, ஹோட்டல் வந்துருச்சு. நான் முக்கியமான வேலையை முடிச்சிட்டேன்ல, பேங்க்ல ஒரு வேலை இருந்துச்சு எனக்கு, நான் ஒரு சைன் போட்டு வந்துட்டேன். பார்ட் டைம் மேனேஜராக வேலை செய்கிறாள். எப்படி வந்தாயோ, இறங்கிருவில்ல, வலிக்கி விட்டுறாதுல்ல. ஒரு டாஸ்க் தான். டான்
இப்போ போகணும்டா பேக்ரவுண்ட் மியூசிக்கை. ஸோ டைம் டு லீட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு லீவு. இனி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். ஆனால் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிறோம். அவங்க இருக்க போகிறாங்க இங்கே நம்ம வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட பூனைக்குட்டிங்க பிடிக்காத சேரு விழுந்துருவ. ஓ இது பூட்டி இருக்கா? இப்படியே எடுக்க முடியும். இரு அது லாக் ஆயிருக்கு. அப்ப அடுத்தா இரு. ஆயிரம் ஒரு பூனைக்குட்டி பெருசாயிடுச்சு. அது புரண்டி வைக்கும். கீழே இருக்காத. சேரு விழுகும். மம்மி ஐயடா கூப்பிடு. வளர்ந்துருச்சு. இது தெரியுதா? நல்லா வளர்ந்துருச்சு. உன்னை தூக்கிட்டு போய் நம்ம ஃப்ளாட்ல வச்சுக்கலாமா? நீ பார்க்க மாட்டே, நான் தான் பார்க்கணும். ஓ வேண்டாம். இந்த ஜிஞ்சருக்கு இருக்கிற மாதிரியே கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு இதுக்கு. வா இரு கீழே வை. ஒரே நிமிஷம் கீழே வை. இப்போ சொல்லு போமி வீட்டுக்கு ஒரு பாயா. போயிடுச்சு வீடு. வீட்டுக்கு டாட்டா சொல்லிடு. போயிடுச்சு. அதான் காணாம இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்போம் வீட்டை. ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்போம்.